செருப்பை எரிந்த நாய் யார்? அந்த கூட்டத்திலே முதலிலே செருப்பை இன்றைய முதல்வர் அன்றைய தாவேகாவினுடைய தலைவர் மீது செருப்பை எரிந்த நாய், அந்த நாய் யார்? அந்த நன்றி கட்ட நாய் எது? அது குழப்பம் விளைவிப்பதற்காகவே உள்ளே வந்து ஒரு தலைவர் கூட்டத்திலே பேசும் பொழுது செருப்பை எரிந்தால் திட்டமிட்டு நகரை செய்து வந்திருக்கிறார்கள். கரூரை பொறுத்தவரை அப்புறம் ஏன் நீங்க ஜெயிச்சு கரூர்ல திமுக ஜெயிக்க வேண்டியதானே? ஏன் ஜெயிக்கல? கரூர்ல நாங்க 41 பேர், நீங்க ஜெயிச்சிட வேண்டியதானே? திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆண்ட வரலாறு ஏன் உருவானது? இதை கலைஞர் இருந்தால் ஒப்புக்கொண்டிருப்பாரா? இந்த வார்த்தை எப்படி அவர் வாயில இருந்து வருகிறது? பழனிசாமி திரைக்கு பின்னால் இருந்து ஆட்சி அமைக்க முயற்சித்தார், இன்னும் முயற்சிக்கிறார்கள். போலீஸ் அரெஸ்ட் பண்ணது இல்ல, ரேட்டு பேசினாங்க. போய் ஆளுநரை பார்த்து இங்கேயே அவைலபிளா இருந்த எம்எல்ஏ காணாம போயிட்டாரு, என் கட்சி எம்எல்ஏ காணோம், அவர் பாருங்க பழனிசாமியை தலைவரா தேர்ந்தெடுத்து முதலமைச்சரா கொண்டு வந்திருக்கணும், லெட்டர் கொடுக்குறாருன்னு கொண்டு போய் கொடுக்குறாரு. 3வது இடத்துல இருக்க கட்சி எப்படி முதலமைச்சரா வரணும்? முட்டா பசங்களுக்கு புத்தி இருக்கா இல்லையா சொல்லுங்க பாப்பா. அதை எடுத்துட்டு போய் கொடுத்து எங்க அப்பா குதிர்குள்ளல் மாட்டிக்கிட்டாரு இவர். ஒருவரை ஒருவர் யார் முதுவிலே குத்துவது, எப்படி துரோகம் செய்வது என்பதிலே இருவருமே வல்லவர்கள். 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா கம்ப்ளீட்டா ஏடிஎம்கே ஆபீஸை இழுத்து பூட்டி சாவி எடுத்துடலாம். அதை பேசாம இந்த சாவியை கொடுத்துட்டு விஜய் சார் கிட்ட கொடுத்தா, தமிழக முதல்வர்கிட்ட இல்ல புசி ஆனந்த் இருக்காரு. ஆக பழனிசாமி எல்லாம் சேர்த்துக்குவார் நீங்க நினைக்காது. ஒரு துரோகியே தாங்க முடியல, இந்த 2 துரோகிகள் வந்தா எப்படி இருக்கும்? தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் நமது புகழேந்தி அவர்கள் நம்முடன் இருக்கிறார். சார் வணக்கம். சார் தமிழ் வணக்கம், தாமரைக்கு வணக்கம். நீங்கள் எம்ஜிஆரினுடைய தொண்டன், அம்மாவின் வழியில் வந்தவர். இன்னைக்கு தாவேகாவில் இணைந்திருக்கிறீர்கள். அதை பற்றி ஒரு சுருக்கமாக எங்களுக்காக சொல்ல முடியுமா? என்ன காரணம்? கப்பல் மூழ்கி கொண்டிருக்கிறது. நாடு போற்றும் நல்ல திட்டங்களை எல்லாம் தந்து நெஞ்சங்களிலே நீங்காத இடத்தை பெற்ற அம்மா அவர்கள் மறைவிற்கு பின்னால் இந்த இயக்கம் தடுமாறி போய்விட்டது. இந்த தடுமாற்றத்தினுடைய விளைவாக சசிகலா என்பவர் தெரியாமல் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவர் கையிலே ஆட்சியை ஒப்படைத்தார். அது குரங்கு கையிலே கிடைத்த பூமாலை மாறிவிட்டது. அதை வைத்துக் கொண்டு விளையாட ஆரம்பித்து விட்டது. ஆகவே இது கட்சி நோக்கம், கொள்கை, அதுக்குரிய கூட்டம், செயற்குழு கூட்டம், பொதுக்குழு கூட்டம், ஆட்சி மன்ற குழு, இதையெல்லாம் காலிலே போட்டு மிதித்து இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி அவரால் முடிந்ததெல்லாம் செய்து தாந்தோட்டித்தனமான முடிவுகள், தொடர் தோல்விகள் எப்பொழுது ஏற்படுகிறதோ, காங்கிரஸ் உடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ராஜினாமா செய்தார். தோல்விகள் தொடர்கிறது என்று சொல்லி ராஜினாமா செய்தார்கள். ராஜினாமா செஞ்சுட்டு என்ன பண்ணிட்டாரு? வேண்டாம் அப்படின்னு ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மல்லிகார்ஜுன கர்கே அவர்களை, பெரியவரை கொண்டு வைத்து அந்த குடும்பமே அழகு பார்த்தது. காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது. ஆனா எது நடந்தாலும் நடக்கட்டும், ஒழியிட்டு எவன் போனாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, பக்கத்திலே இருந்து நம்மை காத்து நம்முடைய வளர்ச்சி காரணமாக இருந்த யாராக இருந்தாலும் அவர்களை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், வெளியே போறதுனா போலாம் என்கின்ற ஒரு தாந்தோன்றித்தனமான நடவடிக்கை. பணம் எல்லாம் போய் மாட்டிக்கிட்டு இருக்கு அவர் கையில. ஆகவே இந்த இயக்கத்தில் இன்னொரு செலவு செய்வதற்கு சரியான ஆள் இல்லை. அதான் உண்மை. ரொம்ப பேர் தகுதி இல்லையா அப்படின்னா, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில போய் படிச்சுட்டா வரணும் இந்த தகுதிக்கு? சொல்லுங்க பார்ப்போம். இவனைய ஒரு டிகிரி இல்லாதவனே ஒரு கட்சி நடத்தும் பொழுது அதுக்காக என்ன ஆக்ஸ்போர்ட் போய் அப்புறம் லண்டன்ல போய் அங்க போய் இங்க போய் படிச்சுட்டா வரணும்? தேவையே இல்லை. ஆகவே நமக்கு இருக்கின்ற முதிர்ந்த அரசியல் அனுபவம் போதும். அது ஏகப்பட்ட பேர் இருக்காங்க கட்சியில. ஆனா இந்த கப்பல் மூழ்குகிறது. இந்த மாலுமை சரியில்லை. ஒரு கப்பல் போகுதுன்னு வச்சுக்கோங்க, தண்ணி அடிச்சு படுத்தான், எழுந்திருக்கவே மாட்டாங்கன்னா, அது ஏதோ திசையை நோக்கி போகுது, பயங்கர புயல் வருது. இப்படி எல்லாம் சூழ்நிலை வர்றப்போ இந்த கப்பலால் போய் கரை சேர்க்க முடியாது நம்ம என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும்னா இப்ப 70% கிட்டத்தட்ட அப்படியே அலையாக அவர்கள் தாவேகாவை நோக்கி வருகிறார். சரி, நீ கேட்டு எம்ஜிஆர் தொண்டன், அம்மாவின் தொண்டன், இது நீங்களாம் போறீங்களே அப்படின்னு கேட்டீங்க. இந்த ஒரு இடம்தான் சூட்டபிளாக இருக்கிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, லஞ்ச லாவணியம் இல்லை, யாரிடமும் கை கட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. அதற்கு பின்னாலே இந்த கட்சியை தான் ஜாதியெல்லாம் ஒழித்தது. தேர்தல் நேரத்திலே வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த கூட நேரம் இல்லாமல் போனது. ஆகவே கிடைத்த வேட்பாளர்களை அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள்.
அவர்கள் ஜாதி என்று யாருக்கும் தெரியாது. எங்கேயாவது ஒரு தொகுதியில இவர் இந்த ஜாதிக்காரர் நிக்கிறாருன்னா, ஏன்னா எந்த வேட்பாளர் நிக்கிறாருன்னு தெரியாது. தெரிஞ்சாதானே ஜாதியை சொல்ல முடியும். ஆக ஜாதி அறவே ஒழிக்கப்பட்ட தேர்தல், மாபெரும் வெற்றி. மதத்தின் பெயரால் அரசியல் நடத்திய பிஜேபி போன்ற கட்சிகளுக்கு செமட்டை அடி, ஒன்லி ஒரு சீட்டு தான் வருது. ஆகவே எனக்கும் திமுகவுக்கும் போட்டி என்றார். அதைதான் நான் முதல்ல சொன்ன, விசில் ஊதுனாதான் வண்டியே நவருன்னு சொன்னேன். அதேதான் அவரும் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டி என்று இந்த நாட்டினுடைய முதலமைச்சர், இளைஞர்களின் எழுச்சி நாயகன் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே இங்கே மதம் எதுவையும் மக்கள் பார்க்கவில்லை, ஜாதியை பார்க்கவில்லை. பணத்தால் ஒரு தேர்தல் நடக்கும் என்று நினைத்தார்கள், அது நடக்கவும் இல்லை. பணம் இல்லாமலே தேர்தலில் நிற்கலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு ஏற்பட்டு விட்டது. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆகவே தான் எல்லோரும் போகிறார்கள். நீண்ட நெடிய இந்த அரசியல் பயணத்தில் இன்றைய தினம் அங்கே போனால் தலைவர் பெயரையும் சொல்ல முடியும், அம்மா பெயரையும் உச்சரிக்க முடியும். பேரறிஞர் அண்ணா வரலாற்றை அவர் சொல்லும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகவே இதை தேர்ந்தெடுத்து இந்த திசையை நோக்கி செல்லலாம் என்று முடிவு செய்துதான் எல்லோரும் செல்லும் பொழுது நானும் சேர்ந்திருக்கிறேன். இதுதான் நடந்தது. ஆனா இன்னைக்கு அதிமுகவில் இருப்பவர்கள் எல்லாம் டிடிவி அவர்களை அதிமுகவில் இணைத்து அதிமுக ஒரு பேர் இயக்கமாக வருவதற்கு டிடிவி ஒரு காரணமாக இருப்பாருன்னு இன்னைக்கு எல்லாரும் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி யாரு? டிடிவி தினகரன் அவர்கள். தினகரனா? இல்ல பழனிசாமி அடிக்கடி டிடின்னு வர ஒரு ஆள டிடிவின்னு சொல்ல மாட்டாரு, முழுமையா சொல்ல வராது. டிடிவி தினகரன் நம்ம காப்பாத்தி கூட்டு வந்த ஆளு. அவர் திகார் ஜெயில பேர் போன ஒரு நபர், நல்ல மனிதர். அவருக்கு தப்பா எதுவும் செய்ய தெரியாது. அவரோடு இருந்தவர்கள் எல்லாம் என்ன, நாங்க நீங்க கேள்வி கேட்குறீங்களே, அவர் உள்ள வந்துட்டு பின்னாடி இது உள்ள பூந்துரும், கேன்சர் வியாதி மாதிரி. இது உள்ள பூந்த பின்னாடி காப்பாத்திக்கணும். இவர் அதிமுக கொண்டு வரணும்னா, இவர் ஒரு இயக்கம் நடத்தினார்ல, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு, அதுல இப்ப எவ்வளவு பேர் இருக்காங்க? எல்லாம் போயாச்சே, யாருமே இல்லையே. ஏன் அப்புறம் அந்த ஆளை போய் சூஸ் பண்றீங்க நீங்க? ஏன் தெரியுமா? இன்று உண்ணாவிரதத்தை ஆரம்பித்து வைப்பவர் ஒரு தலைவர், முடித்து வைப்பவர் ஒரு தலைவர்னு இருக்கும். ஆகவே ஒரு கட்சியை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோற்கலாம், ஆனால் அவர் கொள்கையிலே பிடிப்பாக இருப்பார்கள். நான் கூட சொன்னேன், ரஷ்யாவில் புத்தின் இருக்காரு, தோற்கடிக்கவே முடியாது, ஒரு கட்சியை ஒண்ணுமே பண்ண முடியாது. பாகிஸ்தான்ல கூட பீப்புள் பார்ட்டின்னு பிபிபின்னு ஒரு கட்சி ஒண்ணு இருக்கும். ஆகவே இப்படிப்பட்ட கட்சிகள் எல்லாம் அழிக்க முடியாமல் எப்பொழுதுமே சிதைந்து போகாமல் நின்றிருக்கும். அந்த கட்சிகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஐயோ இந்த கட்சி ஒண்ணுமே பண்ண முடியலையே, இந்த கட்சியை அழிச்சிட்டு போலாம் அப்படின்னு முடிவு பண்ணா, அது பழனிசாமியை கூட்டு கொடுத்தா போதும், அந்த கட்சியை காணாமல் செஞ்சிருவாரு. ஆகவே இது ஓபிஎஸ் ஒருத்தர் இருந்தார், அவரை நம்பி போனோம், முன்னாள் முதல்வர். அவர் கூட பயணித்தோம் 2 வருஷம், எல்லாத்தையும் தெருவில் நிறுத்திட்டு போனாரு. அவர் செஞ்ச மிகப்பெரிய தவறு எங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் நாங்கெல்லாம் இல்லை, சில பேர் அதை ஒப்புக்கொள்ளாமல் எழுந்து வந்து விட்டார்கள். டிடிவி தினகரன் இடத்தில் வந்தவர்கள் தான் ஓபிஎஸ் இடத்துல இருந்தார்கள் என்பதை மறந்துவிட்டு இந்த ஓபிஎஸ் போய் கற்பகம் கார்டன்ல போய் அவரை பார்த்தாரு. அவர் என்னைக்கு கால் வச்சு பார்த்தாரோ அன்னைக்கு மறுநாளே நான் சொல்லிட்டேன், தப்பான வேலையை பண்ணீங்கன்னு சொல்லி. அன்றே இவர் அரசியல் முடிந்து விட்டது. ஆகவே ஒருவரை ஒருவர் யார் விழுங்குவது, ஒருவரை ஒருவர் யார் முதுவிலே குத்துவது, எப்படி துரோகம் செய்வது என்பதிலே இருவருமே வல்லவர்கள். 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா கம்ப்ளீட்டா ஏடிஎம்கே ஆபீஸை இழுத்து பூட்டி சாவி எடுத்துடலாம். அதை பேசாம இந்த சாவியை கொடுத்துட்டு விஜய் சார் கிட்ட கொடுத்தா, தமிழக முதல்வர்கிட்ட, இல்ல புசி ஆனந்த் இருக்காரு, அவர் தான் கட்சியெல்லாம் நடத்துறாரு, பாத்துக்கிறாரு, ரொம்ப சிறந்த மனிதர், அன்பால் அரவணைத்து எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு இப்படி வருபவர்களை எல்லாம் அதிமுக இருந்து ஏற்றுக்கொள்வதால் தான் அரசியல் அனாதைகளாகாமல் அவர்கள் எல்லாம் இங்கே வந்து நின்று அம்மா பெயரையும் சொல்லலாம், தலைவர் பெயரையும் சொல்லலாம் என்று ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் என்று சொன்னால், அதற்கு மதிப்பிற்குரிய அமைச்சர் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புசி ஆனந்த் அவர்கள் தான் காரணம். ஆகவே தினகரனை கூட்டு வரதெல்லாம் நீங்க வெட்டித்தனமான வேலை. அதாவது என்ன சொல்றது, ஒண்ணுமே, அதனால எந்த பயனும் இருக்காது, எந்த கட்சியிலையும் சேர்த்துக்க மாட்டாங்க, அவரை வேற விஷயம். ஆகவே பழனிசாமி எல்லாம் சேர்த்துக்குவார்னு நீங்க நினைக்காதீங்க. ஒரு துரோகியே தாங்க முடியல, இல்ல 2 துரோகிகள் வந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோர்ட் ஒரு விஷயம் சொல்லிருக்கு, திமுக கரூருக்கு விஜய் அவர்கள் செல்லக்கூடாது அப்படி தடை கேட்டு மனு கொடுத்திருந்தாங்க. ஆனா இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக மாற்ற வேண்டாம் அப்படின்னு திமுக தலையில பயங்கரமா
ஹைகோர்ட் கொட்டு வச்சு வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இப்ப போக வேணாம்னு ஒண்ணு சொல்லியே இப்போ கரூருக்கு இப்போ இல்ல அவரை கோர்ட் ஏதாவது தடை வேணாம்னு சொல்லல. போட்டது அவரு இல்ல தடை போடல. திமுக மனு கொடுத்தாங்க அவர் போக கூடாதுன்னு. திமுக எதையாவது டைவெர்ட் பண்ணும். திமுகவுக்கு வந்து ரொம்ப அன்னைக்கு அசம்பிளியில போந்து ஒரு சபாநாயகரை அடிச்சு சேரெல்லாம் உடைச்சு ஒரே ஒரு ஹேண்டலை கையில வச்சுக்கிட்டு ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவரை தூக்கி அம்மா மேல உட்கார வச்சு அழகு பார்த்தால் அவரை அடித்து உதைத்து எல்லாத்தையும் புடுங்கி ஸ்பீக்கர் சேர் ரேன்செட் என்று டிவியிலே போகின்ற அளவிற்கு கேவலமாக நடத்தியதை நாம் பார்த்தோம். அதே மாதிரி தாங்க இப்போ அதான் ஆசைப்படுறாங்க அவங்க. அதாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இப்போ கையை ஆட்டிட்டாங்க விஜய். இப்படின்னா சமாதானம் எடுத்துக்கோங்க, இப்படின்னா எதையுமே செய்வேன், நான் சொன்னதை செய்வேன் எடுத்துக்கோங்க. கையாட்டிட்டார்னா என்ன பண்ணிட்டார்? கையாட்டுதல் என்ன தப்பு இருக்கு? நீங்க சபாநாயகர் சேரையே உடைச்சவங்க தானே. ஆகவே திமுக இது போன்ற மனுக்களை போட்டு முதலில் எனக்கு தெரிய வேண்டியது, இன்றுதான் அந்த செய்தி கசிந்து கொண்டிருக்கிறது. செருப்பை எரிந்த நாய் யார்? அந்த கூட்டத்திலே முதலிலே செருப்பை இன்றைய முதல்வர் அன்றைய தாவேகாவினுடைய தலைவர் மீது செருப்பை எறிந்த நாய், அந்த நாய் யார்? அந்த நன்றி கட்ட நாய் எது? அது குழப்பம் விளைவிப்பதற்காகவே உள்ளே வந்து ஒரு தலைவர் கூட்டத்திலே பேசும் பொழுது செருப்பை எறிந்தால் திட்டமிட்டு ரகளை செய்து வந்திருக்கிறார்கள். அங்கே பல பேர் இறந்து போனதற்கு காரணமாக இருப்பவர்கள் அவர்கள்தான். அவனை இழுத்துட்டு வந்து போட்டு மிதிச்சா எல்லா உண்மையும் சொல்லிட்டு போயிடுவான். ஆகவே இப்பொழுதுதான் அவன் கிடைத்திருக்கிறான் என்ற செய்தி வருகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கும். கரூரை பொறுத்தவரை அப்புறம் ஏன் நீங்க ஜெயிச்சு கரூர்ல திமுக ஜெயிக்க வேண்டியதானே? ஏன் ஜெயிக்கல? கரூர்ல நாங்க 41 பேர் என்ன, நீங்க ஜெயிச்சிட வேண்டியதானே? ஏன் ஜெயிக்கல? கரூர் விவகாரத்துல இன்னைக்கு அவர்கள் RS பாரதி அவர்கள் பேசுறது எல்லாமே பார்க்கும் பொழுது கண்டிப்பா ஆதவர்ஜுனாவினுடைய பேச்சு மடை மாற்றுவதற்காக, அதாவது சாட்சியங்களை கலைப்பதற்காக இருக்கிறதாக மனு போட்டிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு தாவேக்கா நடந்துக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அப்படித்தானே இருக்கு. செருப்பு வீசந்தா இல்ல நான் கேக்குறேன். இல்ல செருப்பு வீசந்து மினிஸ்டர் ஆதவ அர்ஜுனாவா குழந்தை மாதிரி வந்து அங்க ஒரு லீடர் நின்று பேசுறாரு, தண்ணி பாட்டில எடுத்து எறிகிறாரு, பாவம். அங்க நின்றுட்டு என்ன நடக்குதுன்னு அவருக்கு புரியல. ஆகவே செய்ததெல்லாம் செய்துவிட்டு அதை மறைப்பதற்காக ஆதவ அர்ஜுனா மீது பழியப்படுவது என்பது நீங்க இவங்க பேசுறதையெல்லாம் அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க, அவர் கேட்டுக்கொண்டிருந்தார், நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். இப்ப அவங்க பேசுறது கொஞ்சம் கேளுங்க. ஏன் அவசரப்படுறாங்க, ஆத்திரப்படுறாங்க? RS பாரதி திமுகவும் அண்ணா திமுகவுக்கும் என்ன வித்தியாசம், ஒன்றாக போகலாமே அப்படின்னா இது எதுக்கு வரலாறு? 50 வருஷத்துக்கு மேல திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆண்ட வரலாறு ஏன் உருவானது? இதை கலைஞர் இருந்தால் ஒப்புக்கொண்டிருப்பாரா? இந்த வார்த்தை எப்படி அவர் வாயில இருந்து வருகிறது? பழனிசாமி திரைக்கு பின்னால் இருந்து ஆட்சி அமைக்க முயற்சித்தார், இன்னும் முயற்சிக்கிறார்கள். போலீஸ் அரெஸ்ட் பண்ணது இல்ல, ரேட்டு பேசுனாங்கன்னு. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அதை நீங்க மனதிலே கொள்ள வேண்டும். ஆகவே ADMKவும் DMKவும் ஏதாவது பண்ணலாமா, இந்த ஆட்சியை வீழ்த்தி விடலாமா என்றுதான் அவர்கள் துடிக்கிறார்கள், போராடுகிறார்கள். ஆகவே அது நடக்காது, அதிலே வெற்றி பெறவும் முடியாது. இன்னும் பல ஆண்டு காலம் யாரும் அசைக்க முடியாத இடத்தில்தான் தாவேக ஆட்சியிலே தொடரும். இந்த முதல்வர் தொடர்ந்து இருப்பார் என்பதிலே மாற்று கருத்து. ஆனா இந்த கரூர் விவகாரத்துல குடும்பங்களுக்கு எதற்காக வந்து அரசு வேலை கொடுக்க வேண்டும்? இது சாட்சியங்களை கலைப்பதற்கான ஒரு முன்னேற்பாடு தானே சொல்ல முடியும். யாராவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? இறந்த உடனே நான் கேட்கிறேன், இறந்தவர்கள் குடும்பங்களில் இருந்து இந்த விஜய் லேட்டா வந்தாரு, இந்த விஜய் வந்ததாலதான் இப்படி ஏற்பட்டுச்சு, எங்களுடைய குடும்பத்திலே இவர் இழந்து விட்டோம் என்று யாராவது ஒருத்தர் வழக்கு தொடுத்திருக்கிறார்களா? அங்க இருக்கின்ற திமுகவை சார்ந்து எங்க இருக்கு கம்ப்ளைண்ட்? யார் கொடுத்திருக்கா? சிபிஐ விசாரிச்சிட்டு இருக்குல்ல, 41 பேர் இறந்திருக்காங்க. சிபிஐ பெட்டிஷன் போட்டது இல்ல, சிபிஐக்கு பெட்டிஷன் போட்டது யாரு? ஏன் இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் செத்தவங்க கொடுக்க மாட்டாங்களா? கரூர்ல இவருதான் காரணம் அப்படின்னு சொல்லி தனது உயிரை மாய்த்து கொண்ட மக்களாக தமிழை உச்சரித்து தளபதி என்று கத்தியவர்கள் இறந்த பூமியாக காட்சியளித்த அன்றைய தினம் அதை சார்ந்த குடும்பங்கள் விஜய் மீது புகார் கொடுக்கவில்லை, முதல்வர் மீது கொடுக்கவில்லை. ஆகவே கொடுக்காத ஒன்றுக்கு வக்காலத்தை வாங்கி எதையோ தூக்கி நிறுத்தி பார்த்தாங்க. செந்தில் பாலாஜிக்கு அதுதான் தொழில், வேற வேலையே கிடையாது. ஆகவே இந்த தினம் கோர்ட்டுக்கு போறாங்க, அங்க போறாங்க, ஒன்னும் வேலைக்காகாது.
அந்த வெற்றி அதிலிருந்து அவரை தோற்கடிக்கவும் முடியாது என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே நல்லாட்சி நடக்கிறது. எல்லோரையும் ஒத்துப்போகிற ஆட்சி, மதம் ஜாதியை ஒழித்து வந்த ஆட்சி. இளைஞர்கள் எவ்வளவு இளைஞர்கள் இன்றைய எம்எல்ஏ அமைச்சர்கள் பாருங்க, நினைச்சு பாருங்க. இவர்களை எல்லாம் கொண்டு வர முடியுமா? நீங்க சொல்றது மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான் இன்னைக்கு ஆட்சியில இருக்காங்க. அது பெருமையான ஒரு விஷயம் தான். ஆனா இன்னைக்கு இந்த குதிரை பேரம் அப்படிங்கறது செந்தில் பாலாஜி, அசோக் பாலாஜியினுடைய பெயர் அடிபட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் ஆஜராகவே இல்ல. ஆனா இப்ப வரைக்குமே விசாரணை வேறொரு அமர்வுக்கு மாற்றப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகுது. ஆனா இப்ப வரைக்கும் ஏன் காவல்துறை ஒரு அதிரடியான நடவடிக்கைகள் எடுக்கவே இல்லை. எடுத்தாச்சு. 4-5 பேர் அரெஸ்ட் பண்ணியாச்சு. இது தமிழ் 4-5 பேர் அரெஸ்ட் பண்ணியாச்சு. 2 பேரும் டிஸ்அப்பியர் ஆயிட்டு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தாச்சு. எப்பயும் போல இந்த திருட்டு வேலையெல்லாம் பண்றது இந்த செந்தில் பாலாஜி அவங்க பிரதரும் மறுபடியும் காணாம போயிட்டாங்க. என்ன பண்ணணும்ன்றீங்க இதுக்கு மேல நீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஆகவே ஒவ்வொருவராகத்தான் எவிடன்ஸோட கைது செய்ய வேண்டியிருக்கும். அது நடக்கும். ஆகவே இது நடந்ததுதான். அது உதாரணம் நீங்க சொன்ன டிடிவி தினரை போய் ஆளுநரை பார்த்து இங்கேயே அவைலபிளா இருந்த எம்எல்ஏ காணாம போயிட்டாரு, என் கட்சி எம்எல்ஏ காணோம், அவர் பாருங்க பழனிசாமியை தலைவரா தேர்ந்தெடுத்து முதலமைச்சரா கொண்டு வந்திருக்கணும், லெட்டர் கொடுக்குறாருன்னு கொண்டு போய் கொடுக்குறாரு. 3வது இடத்துல இருக்க கட்சி எப்படி முதலமைச்சரா வரணும்? முட்டா பசங்களுக்கு புத்தி இருக்கா இல்லையா சொல்லுங்க பாப்பா. அதை எடுத்துட்டு போய் கொடுத்து எங்க அப்பா குதிர்குள்ளல் மாட்டிக்கிட்டாரு இவரு. ஆகவே அது அல்ல, நீங்க நினைக்கிறதே அல்ல. மக்கள் முடிவு வேற. எதையோ எதிர்பார்த்து ஸ்கீம் அதுன்னு எதிர்பார்த்துலாம் ஓட்டு போடல ஜனங்க. நான் உண்மையை சொல்றேன். யார் கேண்டிடேட் தெரியாது. விஜயை பார்த்தார்கள், இன்றைய முதல்வரை முகத்தை பார்த்தார்கள், நேரா போய் விசிலை பார்த்தார்கள், வாக்களித்தார்கள், ஆட்சி அமைந்தது. இது அமைதி புரட்சியாக வெடித்தது. ஆகவே அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் கைது பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க. இதை பார்க்கத்தான் போகிறீர்கள். அரசு பள்ளிகள்ல இன்னைக்கு அமைச்சர்கள் கீர்த்தனா அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. நீங்க அடிப்படை வசதிகள் எதுவுமே செய்யல அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யாமலை அவர்கள் முன்னாள் கல்வி அமைச்சரை கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ஆனா இதற்கு முன்னாடி நந்தகுமார் அவர்கள் என்ஓசி வழங்குவதற்காக முந்தைய ஆட்சி எங்க கிட்ட 100 கோடியிலிருந்து 1000 கோடி வரைக்குமே வசூல் செஞ்சாங்க. ஐயோ, இந்த அடிச்ச நீங்க அடிச்ச கொள்ளைகள்லாம் நீங்க எடப்பாடி பழனிசாமியிலையும் திமுக அரசு இருக்க வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண காசு எடுக்கிறதுக்கு அடித்த கொள்ளைகளை எல்லாம் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. அமைச்சர் கீர்த்தனா சொல்லுவது உண்மைதான். அதுக்கு எல்லா ஆதாரமும் இருக்கு. காசு கொடுக்காம ஒரு ஸ்கூல்ல நீங்க ஆரம்பிக்கவே முடியாது. என்ஓசி இல்லாம ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிக்க முடியாது. என்ஓசி இல்லாம மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்க முடியாது. இன்று அதெல்லாம் ஒழிந்தது. ஆகவே அமைதி எழுந்தது, புயலும் ஒழிந்து, ஆணவம் இன்றோடு ஒழிந்தது, லஞ்சமும் ஒழிந்தது. இன்னைக்கு அன்பில் மகேஷ் அவர்கள் தாவேகாவினுடைய மாஜி அமைச்சர்களை சந்தித்திருப்பதாக ஒரு செய்திகள் உலா வருது. அது உண்மையா அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட கேட்க. அது உலா வரட்டும், அது ரோட்ல போகட்டும், அது காரா போகட்டும், பஸ்ஸா போகட்டும். அப்படிப்பட்ட உலா அது ஆக்சிடென்டா போய் முடிஞ்சிடும். அதுல வெற்றி பெற முடியாது. அது புரளி, நம்ப வேண்டாம். உங்களுக்கும் பார்க்கின்ற நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. விஜய் ஆட்சி தொடரும். இங்கே எந்தவித எதிர்ப்பும் இல்லை. பாருங்க, கூட்டணி கட்சிகள்லாம் எவ்வளவு தோழமை கட்சிகள் எதை சொன்னாலும் செவி சாய்த்து முதல்வர் வாங்கிக் கொள்கிறார். ஆட்சியிலே அதிகாரத்திலே பங்கு, ஆட்சியிலே பங்கு என்றார். எல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டார்ல. காங்கிரஸ்ல இருந்து, விடுதலை சிறுத்தைகளில் இருந்து, ஐஎம்யூல இருந்து மந்திரிகளாக இருக்கிறார்கள். இடதுசாரிகள் எப்பொழுதும் சேர மாட்டார்கள். அவர்கள் கொள்கையோடு இருப்பவர்கள். குறை சொல்ல முடியாதே என்கின்ற எது தவறோ அதை எடுத்து சொல்லுவார்கள். இங்கே குறை சொல்லுவார்கள், ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அவர்களையும் அரவணைத்து வைத்துக் கொண்டு, இவர்களையெல்லாம் சேர்த்து அரவணைத்து வைத்துக் கொண்டு இந்த நல்லாட்சி நடக்கிறது. நீங்களும் போற்றுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.